लगातार हमें चलाया रहे। ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோமாக. परमेश्वर के वचन की ओर हमारा चिंता फिराएंगे। ஆமென். நம்ம தியானித்து வருகிற பகுதி हम ध्यान करने वाले उसी மோசே ஆமென் ஓரே பர்வதத்தில் அவன் கடந்து வருகிறான். मूसा होरे पर्वत में आता है। அப்ப தேவனுடைய சத்தம் அவனுக்கு கடந்து வருகிறது. परमेश्वर का आवाज उसके पास आता है, பாதரட்சியை கழற்றி तेरे जूतियों को उतार दे। ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆமென் விட வேண்டியவைகளை விட்டு தேவ சமூகத்தில் நெருங்கணும். उद्धार पाए हुए परमेश्वर के बच्चों को छोड़ने वाले चीजों को छोड़कर परमेश्वर सम्मुख में आना है। ஆமென். இரண்டாவதாக ஓரே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமாயிருக்கு. दूसरा होरे परमेश्वर की आवाज सुनने का स्थान है। ஆண்டவருடைய சத்தம் உண்டாகிற இடம் परमेश्वर का आमीन आवाज होने वाला स्थान है। தேவனுடைய சமூகம். परमेश्वर का सम्मुख है। ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல நெருங்கி வரும் பொழுது परमेश्वर के सम्मुख के पास आते समय கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். यहोवा हमसे बातें करते हैं। हालेलुया। ஆமென். அதுல 9 காரியங்களை குறித்து எப்படியெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை குறித்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். हम के परमेश्वर किस प्रकार हमसे बात करते हैं, ऐसे 9 प्रकार हमने देखा। அதுல அதிகமாய் ஜனங்கள் விரும்புவது தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினால் போதும் என்று நினைக்கிறார். उसमें सबसे ज्यादा जो है भविष्यकता को लेकर परमेश्वर हमसे बात करेंगे तो काफी है करके सोचते हैं। தேவன் பேசுகிற நிலைகளை குறித்து நாம பார்த்தோம். परमेश्वर बात करने का प्रकार हमने देखा। ஆமென். கர்த்தர் அதிகமாய் விரும்புவது தம்முடைய பிள்ளைகளோடு முகமுகமாய் பேசுவது. परमेश्वर चाहते हैं कि अपने बच्चों के साथ आमने सामने बात करें। நான் என் பிள்ளையோட ஷெர்னோட பேசணும், முகமுகமா தான் பேச விரும்புவேன். मैं अपने बच्ची शेरिन के साथ बात करना चाहता हूँ तो आमने सामने बात करना चाहता हूँ। எப்ப இடையில மீடியேட்டர் தேவைப்படும் தெரியுமா? कब बीच में एक मध्यस्थ मनुष्य लगेगा। அவளை நான் அடிச்சு अगर मैं उसको मारूं அவ என் மேல கசந்து கொண்டாளே ஆனா और तो वो मेरे पे कड़वाहट के साथ रहेगी तो அவளுக்கு ஒரு தேவைன்னா தாயிட்ட மீடியேட்டரா போவா. तो उसको एक जरूरत है तो वो अपने माँ के पास एक मीडिएटर के அந்த समझ आएगी மீடியேட்டர் போய் அந்த மீடியேட்டர் வழியா இங்க வரும். और उस मध्यस्थ के द्वारा मेरे पास आएगा। நானும் அவள்கிட்ட பேச முடியாது, நான் வந்து அங்க இருந்து இங்க வருது மீடியேட்டரா வந்து. और मैं भी उससे बात नहीं कर सकता हूँ, यहाँ से होकर அவ उसके पास சொல்றது आएगा। புரியும்னு நினைக்கிறேன். मैं बोल रहा हूँ आपको समझता நம் हूँ। தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக போக ஆமென் மீடியேட்டர் அங்க தேவைப்படுது. हम परमेश्वर के सम्मुख से दूर जाते जाते वहाँ पे एक मध्यस्थ लगता है। அதிகமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல பேச விரும்புவது முகமுகமாகத்தான் பேச விரும்புகிறார். ज्यादातर परमेश्वर अपने बच्चों से आमने सामने बात करना चाहते हैं। ஆண்டவர் மோசேட்ட எப்படி பேசினார்னா முகமுகமாய் பேச. परमेश्वर मूसा से आमने सामने बात की ஒரு है। நண்பன்ட்ட பேசுறது போல முகமுகமாய் பேச. एक दोस्त के पास बात करने के समान आमने सामने बात की है। தேவ பிள்ளைகள் அதைத்தான் விரும்பணும். ஆண்டவர் என்கிட்ட பேச. आज परमेश्वर के बच्चे वही चाहना है, परमेश्वर हमसे बातें करें। கர்த்தர் நம்மட்ட பேசலன்னா நிலைமை மோசம். यहोवा हमसे नहीं बात करेंगे तो परिस्थिति बहुत बुरी है। சவுல் ராஜாவுடைய நிலைமை போல மாறி போய் शाऊल राजा के परिस्थिति के समान हो जाएगा। நம்ம எப்பொழுதுமே விரும்பணும் ஆண்டவரே நீர் என்னோட பேச. तो हमेशा हमें चाहना है परमेश्वर आप उससे बातें कीजिए। கர்த்தர் நம்மட்ட பேசுவாரேயானால் சலிப்பே இருக்காது. अगर परमेश्वर हमसे बातें करेंगे तो हमें कंटाल नहीं आएगा। இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? சர்ச்சில் இருந்தாலே சலிப்பா தான். कुछ लोग कलीसिया में आते ही कंटाल आता है। இவர் எப்படா முடிப்பார்? ये कब खत्म करेंगे? இப்பதானே தொடங்கினே, अभी तो शुरू किया, உடனே வைக்கவா? ऐसे रख दो। ஹல்லேலூயா. हालेलुया। சிலருக்கு வந்து சலிப்பாயிருது, ஆனா மோசேக்கு சலிப்பே வரல. कुछ लोगों को कंटाल आता है लेकिन मूसा को कंटाल नहीं आया। 40 நாள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். 40 दिन परमेश्वर से बातें करता அந்த रहता है। நெருக்கத்தை மோசே விரும்பினதை நாம் பார்க்க முடியும். और उस निकटपन को मूसा चाहा कर हम देखते हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர்ட்டெல்லாம் பேசுற நேரத்துல कुछ लोग से बात करते समय எப்படா முடிப்பாருன்னு தான் நமக்கு நினைப்புறோம். कब ये खत्म करेंगे ऐसा हमें विचार आता है। சிலரெல்லாம் என்னுடைய இந்த ஜெப நேரமாகட்டும் மத்த ஏதாவது வேலையில இருக்க நேரத்துல வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. कुछ लोग जो है मेरे प्रार्थना के समय में, कुछ काम के समय में आकर बैठकर बात करते हैं। அளவோட முடிச்சிட்டு போவாங்களா? இல்ல அப்படியே கதை போயிட்டே இருக்கும். ठीक है, थोड़ा हिसाब से खत्म करेंगे सोचते तो यही ऐसा कहानी चलता है। எப்படா நிப்பாட்டுவாரு? अंदर ऐसा चलता है कि कब ये खत्म करेंगे। இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான். आज कई लोग उसी प्रकार हैं। இவன் தேவனிடத்துல பேசுறதுல சலிப்பு வரக்கூடாது. परमेश्वर से बात करने में कंटाल नहीं आना चाहिए। கர்த்தர்ட்ட பேசும்போது நமக்கு விருப்பமா இருக்கும். परमेश्वर से बात करने में हमें चाहत होनी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते அந்த समय ஒரே பர்வதம் தரிசனத்தை தருகிற இடமாயிருக்கு. वो होरे पर्वत जो है दर्शन देने वाला அப்போ जगह है। முதல்ல வந்து ஒரே பர்வதம் நம்மிலே அகற்றக்கூடியவைகளை அகற்ற உதவி செய்கிறது. तो पहला होरे पर्वत हमसे जो दूर हटाना है उसे हटाने के लिए सहायता करती है। ஒரே பர்வதம் கர்த்தர் நம்மோடு பேச
பேச செய்கிறது. दूसरा होरे पर्वत परमेश्वर से बातें करने के लिए सहायता करता है। மூன்றாவதாக ஓரே பர்வதம் तीसरा होरे पर्वत தேவனுடைய சித்தத்தை தருகிறதாயிரு. परमेश्वर का इच्छा को देने वाला है। யாத்திரையாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களே ஆனா निर्गमन के 3 के 10 में आप पढ़ेंगे तो நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி तू मेरे इस्राएली प्रजा को मिस्र से निकाल ले आने के लिए பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். मैं तुझे फिरौन के पास भेजता हूँ वहां कर कहा। இது தேவனுடைய சித்தமாய். ये परमेश्वर का इच्छा है। தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर का इच्छा क्या है? எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து வர வேண்டும். मिस्र में गुलामी में रहने वाले लोगों को ले आना है। இப்ப இவன் ஓரேபுல வந்த நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை அங்க வருகிறது, நீ எகிப்திற்கு போய் ஜனங்களை அழைத்து வா. ये ओरेब में आने के बाद ही ये वचन आता है कि तू जाकर मिस्र में जाकर लोगों को लेकर आ। இது தேவனுடைய சித்தம். ये परमेश्वर का इच्छा है। இவன் சிறு வயதிலே சாக வேண்டியவன். बचपन में ही मरना था उसे। அப்படிதானே? ऐसा है कि அவன் नहीं? பிறக்கிற நேரத்திலே ராஜாவுடைய கட்டளை நைல் நதியில தூக்கி போட்டுறணும்னு சொல்லி. जब वो जन्म होने के समय में ही राजा का आज्ञा था कि नाइल नदी में डाल देना है இவன் उसे। கர்த்தர் அந்த இடத்திலே அவனை காப்பாற்றி இருக்கிறார். परमेश्वर ने उस जगह पे उसे बचाया है। எதற்கு தெரியுமா? किसके लिए पता है? இவன் ஸ்தோத்திரம் 80 வருஷத்துக்கு அப்புறம் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படியாக. 80 वर्ष के बाद लोगों को मिस्र से ले आने के लिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு சித்தத்தை तो வைச்சிருக்கிறார். परमेश्वर हर एक को लेकर एक इच्छा रखे हैं। ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சித்தம் உண்டு. हर एक को लेकर एक इच्छा है। பல நேரங்களிலே தேவனுடைய சித்தங்களை நாம் அறியாதவர்களாய் உணராதவர்களாய் நாம் இருக்கிறோம். आज कई बार परमेश्वर की इच्छा को न जाने हुए न एहसास रहने वाले हम रहते हैं। மோசே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா मूसा को आप ध्यान देंगे तो ஆடு மேய்க்கிறதுலயே திருப்தி ஆயிட்டார். போதும், இதுலயே வாழ்க்கை நான் கம்ஃபர்டபிளா முடிச்சிடுறேன். भेड़ों को चराने में तृप्त हो गया कि इसी में तृप्त होकर मैं रह जाऊंगा। இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிற வாழ்க்கையில அப்படியே திருப்தியாய் முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். आज कई लोग ऐसे हैं कि जो जिंदगी है उसमें ही तृप्त होकर इसे खत्म कर देते हैं। தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன இருக்குன்றது விரும்புறது கிடையாது. परमेश्वर का इच्छा मेरे जीवन में क्या है उसे जानने में इच्छा नहीं கர்த்தர் है। எனக்குன்னு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, परमेश्वर ने मेरे लिए क्या आशीष रखे हैं, எனக்குன்னு என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரு, मेरे लिए क्या योजनाएं रखे என்னை हैं, கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, मुझे लेकर परमेश्वर क्या करने वाले அதை हैं, கேட்கிறதே उसे पूछते ही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। மோசே ஒரு சமயம் விரும்பினா என் ஜனங்களை எப்படியாகிலும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, मूसा एक बार चाहे कि मेरे प्रजा को कैसे तो मुझे रक्षा करना है करके, ஆனா முடியல. அவன் அந்த இடத்துல இருந்து ஓடிட்டான். लेकिन नहीं हुआ। लेकिन उस जगह से वो दौड़ गया। ஆமென். ஓடினவன் கிடைச்ச ஆடுகளை மேய்க்கிறதுல திருப்தியாகவே இருக்கிறான். और दौड़ा वो जो है वो मिला हुआ भेड़ों को चराने में ही तृप्त रहता है। நம்மிலும் பலர் அப்படித்தான் இருக்கிறோம். போதும், இப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போன சூப்பர்ன்றோம். आज हम में भी कई लोग ऐसे हैं कि ऐसी जाने तो हमारी जिंदगी ऐसा स्मूथ चलेगा तो अच्छा है। என்னைக்காகல ஆண்டவரே நீர் என்ன என் வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்குன்னு கேட்டிருக்கிறோமா? कभी हम परमेश्वर से पूछा है कि परमेश्वर आपने मेरे जीवन में क्या इच्छा रखा है, அறியணும்னு விரும்பி இருக்கிறோமா? जानने के लिए हम चाहे क्या? ஆண்டவரே நான் இருக்கிற இடம் சரிதானா? அது என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? परमेश्वर में रहने वाला स्थान सही है क्या? कब पूछे क्या? போகிற பாதை சரிதானா? என்னைக்காவது ஆண்டவரை விசாரித்து இருக்கிறோம்? मैं जाने वाला मार्ग सही है क्या? कभी हम परमेश्वर से पूछताछ किए क्या? நம்ம அதுலயே திருப்தியா இருக்கிறோம். நாமவே யோசித்து நாமவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். नहीं, हम उसी में तृप्त रहते हैं और हम ही सोचकर हम ही हमें चलते हैं। ஆனால் தேவ பிள்ளைகளாகிய ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन परमेश्वर के बच्चे हमें एक चीज जानना है, நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். हमें लेकर परमेश्वर कुछ तो करना चाहते हैं। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। பூமியில பிறந்த எல்லாரையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு. दुनिया में जन्म लिए हुए सभी को लेकर परमेश्वर को एक इच्छा है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு சித்தம் இருக்கா இல்லையா? हमारे बच्चों को लेकर हमें कुछ इच्छा है कि नहीं? எனக்கு 3 பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வரும் நாளில நல்ல ஊழியத்துல பயன்படும் நான் ஆண்டவருக்கு விரும்புறேன். मुझे परमेश्वर ने 3 बच्चे दिए हैं। मैं चाहता हूँ कि आने वाले दिनों में परमेश्वर ये सेवकाई में इस्तेमाल हो जाए। அல்லேலூயா. हालेलुया। இது என்னுடைய விருப்பம். ये मेरा चाहत என் है। பிள்ளைகளிடத்துல இருக்கிற காரியம், அந்த பிள்ளைகள் இப்படி இருக்கணும்ன்ற தகப்பனாக என்னுடைய விருப்பமா वो இருக்கு. बच्चे ऐसा रहना है कर पिता मेरा ऐसा इच्छा है। வரும் நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இவங்க இருக்கணும். आने वाले दिनों में कईयों के लिए एक आशीष का कटोरा रहना चाहिए। ஆண்டவருக்கு பயனுள்ள ஊழியங்களை செய்கிறவங்களா இருக்கணும்னு என்னுடைய விருப்பம் இருக்கிறது. परमेश्वर के लिए उपयोगी सेवकाई में रहना है कर मेरा चाहत है। பாருங்க, சாதாரணமான ஒரு தகப்பனாகிய நானே இதை யோசிக்கிறேன்னா, एक साधारण पिता मैं ऐसा सोचता हूँ तो பரம தகப்பன் எப்பொழுது யோசிப்பேன்? स्वर्गीय पिता कितना सोचेंगे? நம்ம இந்த
பூமியில உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்க. हमें इस पृथ्वी में बनाकर रखे तो कुछ तो एक इच्छा है। எந்த பிளான் இல்லாம கிடையாது, ஒரு சித்தம் அவருக்கு உண்டு. एक कोई योजना के बिना नहीं, एक इच्छा है उनके पास। இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। நம்மை கொண்டு ஏதோ ஒன்னு செய்ய கர்த்தர் விரும்புகிறார். हमें लेकर परमेश्वर कुछ तो करना चाहते அப்ப हैं। இத அறியணும்னா நாம என்ன செய்யணும்? तो इसे जानना है तो हमें क्या करना है? ஓரேபுக்கு வரணும். होरेब में आना है। ஹalleluya हालेलुया। ஓரேபுக்கு வராத வரையில் நாம் இதை அறிந்து கொள்ள முடியாது. होरेब में जब तक नहीं आएंगे इसे हम जान नहीं सकते हैं। தேவ சமூகத்துல நெருங்காத வரைக்கும், परमेश्वर के सम्मुख के निकट ना आए तब ஆண்டவருடைய तक, பாதத்துல காத்து இருக்காத வரைக்கும் परमेश्वर के चरणों में इंतजार न किए அவர் हुए என்ன சித்தம் வச்சிருக்கிறார்னு அறிய वो முடியும். क्या इच्छा रखे कर हम नहीं जान सकते हैं। ஆமென் आमीन। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த நெருக்கமுள்ள உறவுக்குள்ளே நாம கடந்து வர तो ये வேண்டும். निकटपन का जो रिश्ते में हमें आना है। ஹalleluya. हालेलुया। நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, हमें लेकर परमेश्वर का इच्छा क्या है आप देखेंगे तो ஸ்தோத்திரம், நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? हम कैसा रहना है कर परमेश्वर चाहते हैं। நல்ல சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். अच्छे से सुख के साथ रहना कर परमेश्वर चाहते हैं। நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். कोई भी बीमारी रोग के बिना रहना परमेश्वर चाहते हैं। இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? ஹalleluya. हालेलुया। ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட கேக்குறோமா? लेकिन हम परमेश्वर से पूछते हैं क्या? வியாதியா பலவீனமா இருக்கிறோம். हम बीमारी के साथ रोग के साथ रहते हैं। ஆண்டவரே இத சுகமாக்க உமக்கு சித்தமான்னு என்னைக்காவது கர்த்தர்ட்ட கேட்டிருக்கிறோம்? परमेश्वर मुझे हमें चंगा करने का आपका इच्छा है क्या? पूछे क्या? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 நீங்க வாசித்தீங்கன்னா, मत्ती का 8वां अध्याय उसका 3रा वचन आप पढ़ेंगे அங்க तो ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவர்ட்ட கேக்குறான். वहाँ पे एक कोढ़ी का बीमारी वाला मनुष्य पूछता है परमेश्वर से। கேக்குறது என்னன்னு சொன்னா, என்னை சுகமாக்க உமக்கு சித்தமான்னு கேக்குறான். वो पूछता है कि मुझे शुद्ध करने के लिए आप चाहते हो क्या? ஆமென். आमीन। தேவனுடைய விருப்பம் நாம சுகமா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். परमेश्वर का इच्छा है कि हम चंगाई के साथ रहे। அவன் ஆண்டவர்ட்ட கேக்குறான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனுக்கு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். यीशु ने हाथ बढ़ाकर उसे छुआ और कहा मुझे चाहते है तू शुद्ध हो। நம்முடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியதுன்னு பார்க்கிறோம். उसका कोढ़ी उससे दूर हो गया करके हम देखते हैं। 2ஆம் வசனத்தை போடுப்பா. दूसरा वचन, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, एक कोढ़ी आकर उसे प्रणाम करके, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். हे प्रभु यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है। ஹalleluya. हालेलुया। உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். यदि तू चाहे तो मुझे शुद्ध कर सकता है। இன்னைக்கு நம்முடைய பலவீனத்திலே ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் சுகமாகணும்னு நான் விரும்புகிறேன். आज हमारे निर्बलता में परमेश्वर से बोलना है, परमेश्वर में चंगा होना चाहता அது हूँ, உம்முடைய சித்தமா இருக்கணும். वो आपका इच्छा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அவருடைய சித்தம் தான் நமக்கு சுகத்தை தரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். हमें चंगाई देने के लिए परमेश्वर चाहते हैं, वही इच्छा है उनका। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆமென். பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். आगे देखिए परमेश्वर ने उन्हें चंगाई दिया। அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். तो हर एक बच्चे अच्छे रहना का परमेश्वर चाहते हैं। இங்க வியாதின்னு சொல்றதை கர்த்தர் விரும்ப மாட்டார். बीमारी बोलना परमेश्वर नहीं चाहते हैं। சிலருக்கு அது ரொம்ப சுகம் போல இருக்குது பாத்தீங்களா? दूसरों के लिए बहुत सुखदायक रहता है। சின்ன பிள்ளைகளை ஸ்கூல்ல வந்து போகாம இருக்கிறதுக்கு வியாதின்னு சொல்லு பாத்தீங்களா பிள்ளைகளு? छोटे बच्चे स्कूल न जाने के लिए क्या बीमारी बोलते हैं जैसा। நானும் பண்ணி இருக்கிறேன். ஸ்கூலுக்கு போகாம என்னென்ன வேலைத்தனம் பண்ணும் எல்லா வேலைத்தனம் பண்றதுதான். स्कूल न जाए बिना क्या क्या कर सकता हूँ सब करता हूँ। வெங்காயத்தை வெட்டி கை இங்க வச்சிட்டோம்னா அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல சூடு ஏறும் உடம்பு. कांदा को काट कर ऐसा हम रख देंगे हाथ के बाजू में तो ऐसा गर्म हो जाएगा हमारा शरीर। போல வேண்டாம், வீட்டுல போய் வச்சு பாருங்க, அப்ப தெரியும். कई लोग नहीं रखते घर जाकर रख कर அப்ப देखिए। இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது பண்ற வேலைகள். என்ன வியாதி? तो ये सब स्कूल नहीं जाने के लिए हम करने वाले काम है, क्योंकि बीमारी बोलने के लिए। சின்ன பிள்ளையில தான் இருந்துச்சு. वो सब बचपन में था। வளர்ந்த பிறகு ஏன் வியாதின்ற बढ़ने के बाद भी आप क्यों बीमारी बोलते நிறைய हो? பேர் வந்து வியாதின்னு தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. कई लोग बीमारी कर दिखा रहे हैं। நடக்கிறது கொஞ்சம் நல்லா தான் நடையே. चलते हो तो अच्छे से चलिए थोड़ा। லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சொங்கி மாதிரி நடக்கிறது. एकदम कमजोर चलते हैं। கம்சோர் சொல்றது. ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். बल को परमेश्वर ने दिया है। ஆண்டவர்ட்ட கேக்குற ரெண்ட போடுப்பா. वो परमेश्वर से पूछता है। அவன் ஆண்டவர்ட்ட கேக்குறான். परमेश्वर से पूछता है। ஏல ஒன்னன தூக்கி
அல்லேலூயா हालेलुया। ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ட்ட கேக்குறான் तो परमेश्वर से पूछता है, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்றார் यदि तू चाहे तो तू मुझे शुद्ध कर सकता है। அவன் வியாதியா இருக்கணும் விரும்பலைங்க वो बीमारी के साथ रहना नहीं चाहता था, அவனுக்கு சுகம் வேணும் उसको चंगाई चाहिए। இருக்கிறீங்களாங்க आप लोग है क्या? அல்லேலூயா हालेलुया। நிறைய பேருக்கு வியாதியா இருக்கணும் விருப்பம் போல कईयों को बीमारी के साथ रहना चाहते लगता है। ஆண்டவருடைய விருப்பம் நீ சுகமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் परमेश्वर का चाहते हैं कि आप चंगाई के साथ நீ रहे। விரும்புதியா இல்லையா கர்த்தருடைய விருப்பம் நீ சுகமாகணும் आप चाहते हो नहीं चाहते, परमेश्वर का चाहते हैं कि आप चंगाई के साथ रहे। 38 வருஷமா பெதஸ்தா குளத்தருகே இருந்தவர் எழுந்து நடன்றாரு 38 साल से जो आमीन बेतेस्दा तालाब के यहाँ पे जो बैठा था उसको बोला उठकर चल करके। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। தேவன் சுகத்தை தர விரும்புகிற ஆண்டவர் परमेश्वर चंगाई को देने के लिए चाहने நாம वाले சுகமா परमेश्वर है। இருக்கின்ற தேவனுடைய சித்தம் हम चंगाई के साथ रहना परमेश्वर का इच्छा है। அப்படின்னா இன்னும் வியாதின்னு சொல்லாத तो अभी आगे बीमारी உன் करके मत बोलिए। பலவீனத்தில தேவன் உனக்கு பலனா இருக்கிறார் விசுவாசி அது போதும் आपके कमजोरी में परमेश्वर बल आपका बल है, वो विश्वास कीजिए उस पर। ஹalleluya हालेलुया। விசுவாசம் இல்லையாங்க विश्वास नहीं है कि आप விசுவாசிக்கணும் विश्वास करना உங்க है। பலவீனத்தில தேவன் பலனாய் आपके निर्बलता में परमेश्वर का बल है। ஏமே நம்முடைய சரீரம் பலவீனம் தான் பலவீனம் உள்ளதுதான் शरीर जो है कमजोर है, கொஞ்சம் அதிகமா வேலை செய்து பாருங்க थोड़ा ज्यादा काम कर देखिए, 10 நாள் படுத்துருவியே आप 10 दिन सो जाएंगे। பாம்பே டிராவலே பண்ணாம இருந்தேன் मैं पहले बॉम्बे का मैं ट्रैवल இல்ல இப்ப பீச்மே டிராவல் பண்ணாம இருந்தேன் अभी बीच में मैं ट्रैवल नहीं किया இப்ப बॉम्बे में, கொஞ்சம் டிராவல் பண்றேன் अभी मैं थोड़ा ट्रैवल कर रहा हूँ। பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு தெரியும் அதனுடைய பலவீனம் எவ்வளவுன்றது कर आने के बाद ही मुझे पता लग रहा है कि उसका कितना कमजोरी है। நேரத்துல நான் யோசிப்பேன் இந்த இடப்பட்ட நாட்களையே மக்கள் எல்லாம் வேலைகளுக்கு எல்லாம் போய் எவ்வளவு ஆண்டவர் சுகத்தோட நடத்துகிறார் फिर बीच में मैं सोच रहा था कि मेरे बच्चे हम इन काम पे सब जाते हैं, कितना परमेश्वर चंगाई के साथ उन्हें चलाते हैं। ஹalleluya हालेलुया। எவ்வளவு கஷ்டம் கொரோனாவா மாதிரி இருக்கு நெருக்கம்னா அப்படி நெருக்கமா இருக்கு कोरोना जैसा लग रहा ही नहीं, उतना हमें बहुत गर्दी है। எலும்பெல்லாம் ஒடிச்சு சட்னியாக்கி கையிலே தந்துருவாங்க हड्डी तोड़कर ऐसा चटनी करके हाथ में दे देंगे। ஹalleluya हालेलुया। இவன் பாருங்க அந்த இந்த வழியில அந்த இடத்துல மாட்டி அந்த கைப்பிடி இருக்கிறல அந்த இடத்துல மாட்டவன் செத்தான் देखिए जो हाथ पकड़ने का जगह में जो फंस गया ट्रेन में वो मर जाएगा, ஏன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி இங்கே நெருக்கமா பத்தியடா क्योंकि ऐसे पीछे की तरफ ही धकेलते பல हैं। நேரம் மாட்டி இருக்கிறேன் இப்படி बहुत कई बार ऐसा फंस गया விட हूं। முடியாது நம்ம அந்த நேரத்துல விடுறதுக்கு அதையும் கண்டுக்கிட மாட்டான் இன்னும் கொஞ்சம் நெருக்கி தான் தருவான் वहाँ पे सांस नहीं लेने होता है, लेकिन उस समय और भी वो दबाते हैं। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। நான் சொல்லி வருகிற விஷயம் என்ன मैं क्या विषय बता रहा நம்முடைய हूँ, பலவீனத்திலும் தேவன் பலனார் हमारे निर्बलता में भी परमेश्वर நம்ம बल है हमारा। விசுவாசிக்கணும் கர்த்தருக்கு பலன் हमें विश्वास करना है, परमेश्वर में बल है। ஆண்டவர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார்னு விசுவாசி प्रभु मुझे चंगाई देकर विश्वास करना है। பலவீனன் ஆக்டிங் பண்ணாத कमजोरी कर आप वेश मत धरिए। சிலருக்கு வந்து ஆக்டிங் பண்ற ரொம்ப சுகமா இருக்கு போல कईयों को ऐसा नाटक करना जो है उनको अच्छा लगता ஏய், है। நீ இப்படியே பண்ணிட்டு இருப்பேன்னு உன்னை பக்கத்துல சேர்த்துக்கிட மாட்டாங்க பாரு பாத்துக்க आप ऐसे ही करते रहेंगे तो आपको कोई नजदीक नहीं लेगा। இவன் வியாதி பிடிச்சவன்னு சொல்லிட்டு பக்கத்திலே சேர்த்து விட மாட்டாங்க ये बीमारी से पीड़ित है करके आपको नजदीक नहीं लेगा। நீ வியாதியா இருந்தாலும் கம்பீரமா நட आप बीमारी के साथ रहेंगे तो भी गंभीरता के साथ चलिए। கர்த்தர் பலனாயிரு परमेश्वर बल है। ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு சித்தம் இருக்கு நீ சுகமாகணும் परमेश्वर चाहते हैं कि आप चंगा हो जाए। உன் பலவீனத்துல தேவன் பலன் आपके निर्बलता में परमेश्वर बल है। இரண்டாவதாக दूसरी बात, தேவன் புதிய வாழ்வை தர விரும்புகிறார் परमेश्वर नए जीवन देना चाहते அப்படின்னு हैं। நம்முடைய வாழ்க்கை அவன் மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ऐसा कहेंगे तो हमारा जीवन रूपांतर होना करके चाहते हैं। ரோமர் 12:2 வாசித்தீங்கன்னா रोमियो के 12:2 में पढ़ेंगे तो, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் इस संसार के वेश न धरते हुए தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று परमेश्वर का जो हमें चाहत और हमें जो इच्छा क्या है जानकर பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே उसे समझने के लिए आपका हृदय नया होता है, इसलिए மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு आप बदल जाए कर कहा है। தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் அவன் மறுரூபமாகிக் கொண்டே तो परमेश्वर का बच्चा जो है हर एक दिन बदलता और रूपांतर होते जाना है। சத்தமரலிலே சொல்லுவோமா आवाज के साथ निकालने कहेंगे ஹalleluya हालेलुया। தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகும் परमेश्वर के बच्चों को हर दिन रूपांतर होना है। இப்ப புதுசா இந்த பிள்ளைகள் இன்ஜினியர் பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு சாஃப்ட்வேரா கண்டுபிடிக்கிறாங்க ये इंजीनियर बच्चे सब नए सॉफ्टवेयर का हमें तैयार करते हैं। ஆரம்பத்துல யூடியூப் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ஒரு விதமா இருந்துச்சு இப்ப எல்லாம் பாருங்க அது வேற விதமா இருக்குது शुरुआत में यूट्यूब अलग तरीके से था, अभी देखिएगा अलग அது तरीके में மறுரூபமாகிக் கொண்டே वो இருக்கு बदलता जा रहा है। அதுக்காக நிறைய பேர் இதுக்காக பிரயாசப்பட்டு வேலைகள் பார்த்துட்டே और இருக்கிறாங்க कई लोग कोशिश उठाकर उसके लिए काम कर रहे हैं। அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அனுதினம் மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் हमारा जीवन भी हर दिन बदलता जाना है करके परमेश्वर चाहते हैं। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया। தேவ சமூகத்துல நெருங்க தான் நம்ம வாழ்க்கை மறுரூபமாகும் परमेश्वर के समूह में पास आते आते ही हमारा जीवन बदलता जाएगा। உலகத்துக்கு
ஒத்த வேஷம் தரிக்கிற தேவன் விரும்பவில்லை. संसार के समान हमें वेश धरना परमेश्वर नहीं चाहते हैं। நீங்கள் மறுரூபம் அடையணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். आप रूपांतर बदलता जाना है कैसे உங்க परमेश्वर चाहते வாழ்க்கை हैं। ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே आपका இருக்கணும். जीवन हर एक दिन बदलता जाना है। நான் இவனையே நான் பார்த்துட்டு இருப்பேன்னா मैं इसी को देखता रहूंगा இவனுடைய சாயலே எனக்குள்ள வரும். जिसका छाया मुझ पर आएगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம இயேசுவை நாம பார்த்து கொண்டிருப்போமேயானா हम यीशु को ही देखते रहेंगे तो இயேசுவுடைய சாயல் நமக்குள்ளே கடந்து यीशु का छाया हम पर आएगा। அதுதான் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். वही बदलने का रूपांतर होने का अनुभव है। நெருங்க நெருங்க यीशु के पास आते அவருடைய आते சுபாவங்கள் அவருடைய குணங்கள் நமக்குள்ளே கடந்து उनका வரும். स्वभाव और गुण हमारे अंदर आएगा। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் விரும்புவது என்ன? परमेश्वर क्या चाहते நீங்கள் हैं? மறுரூபமாகணும்னு ஆண்டவர் आप விரும்புகிறார். बदलना रूपांतर होना कैसे चाहते हैं? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. संसार के समान वेश नहीं धरना நிறைய है। பேர் என்னன்னா மறுரூபமாகிறது கிடையாது. कई लोग जो है बदलते नहीं है, இருக்கிறதுலயே இருப்பாங்க. जैसा है वैसी रहते हैं। ஆமென். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷமாக उनका இருக்கிறது. जीवन कैसा रहता है कि संसार के समान वेश धरने வாழ்க்கையில धरा हुआ। மாற்றம் இல்லைங்க. जीवन में बदलावट नहीं है। தேவனோடு உள்ள உறவுல எந்த வித்தியாசம் இல்ல. பழைய அதே நிலைமை தான். परमेश्वर के साथ का रिश्ता में कुछ बदलावट नहीं है, वही पुराना स्थिति है। பிள்ளை பிறந்து அது இருக்கிறது மாதிரியே அது எப்போ இருக்காது. बच्चा पैदा होने के बाद जैसा है वैसी नहीं रहती है। அது பிறந்தாலும் ஏமன் கை இருக்கு. பிறந்திருக்கு பிள்ளை. वो जन्म हुई है, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. उसके थोड़े थोड़े அது बढ़ती है நடக்குது. और चलती அது है ஓடுது. और फिर दौड़ता அதே है। போல தன் தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளையாய் ஆரம்பத்துல நீ இருந்த. उसी प्रकार आप परमेश्वर के बच्चा, आप भी बचपन में நீ बच्चे थे, சபையில पहले வந்த நேரத்துல பிள்ளையாய் இருந்த. कलीसिया में आते समय बच्चे थे, இரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ பிள்ளையாய் இருந்த. उद्धार पाए हुए दिनों में बच्चे थे। அதே நிலைமையில இருந்தா கர்த்தர் விரும்ப மாட்டாருங்க. उसी परिस्थिति में आप रहेंगे तो परमेश्वर नहीं चाहेंगे। ஹalleluya. हालेलुया। நீங்கள் வளரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். आप बढ़ना है करके परमेश्वर चाहते ஒவ்வொரு हैं। நாள் உங்க வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய உறவில வளர்ந்து கொண்டே हर இருக்கணும். एक दिन आपका जीवन बढ़ते रहना है, परमेश्वर के रिश्ते में बढ़ते रहना है। ஹalleluya. हालेलुया। அதுதாங்க தேவனோடு உள்ள உறவில் இருக்கிற ஆசீர்வாதம். वही परमेश्वर के साथ के रिश्ते में रहने का आशीष ஏமன் है। உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் இருக்க கூடாது. दुनिया के समान वेश धरने वाले नहीं रहना நீ है। சபையில எப்படி இருக்கிறியோ அதே போலத்தான் வெளியே இருக்கும். कलीसिया में आप जैसे रहते हैं वैसे ही बाहर भी वैसे ही रहना है। எல்லாரையும் பார்க்கும்போது எவ்வளவு சாந்தமா இருக்கிறீங்க. आपको देखते समय कितने आप शांत हो, எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க. कितना मौन हो आप। வெளியே போனாலும் இப்படித்தான் இருக்கணும். बाहर जाएंगे तो भी ऐसे रहना है। ஹalleluya. हालेलुया। சிலர் இங்க வந்து பசுவா பார்க்கலாம். कुछ लोग यहाँ पे पशु के समान हम அங்க देख सकते வெளியே हैं, போன சிறுத்தையா பார்க்கலாம். और वहाँ पे जो है हमें चीता के समान இல்லன்னா हम देख सकते हैं। கழுதையா या பார்க்கலாம். तो गधे के समान हम देख सकते இல்லன்னா हैं, பன்னியா பார்க்கலாம். या तो सुअर के समान हम அப்படி देख सकते பார்க்க हैं। वैसे नहीं देखना இங்க है। நீ எப்படி இருக்கிறியோ यहाँ पे आप जैसे हो அப்படியே இருக்கு. वैसे ही रहना है। ஹalleluya. हालेलुया। கழுதை சுபா வரக்கூடாது. गधा का स्वभाव नहीं आना பன்னி चाहिए, சுபா सुअर வரக்கூடாது. का स्वभाव नहीं आना நாய் चाहिए, சுபா வரக்கூடாது. कुत्ते का स्वभाव नहीं आना நாய் चाहिए। வேலை ஊரெல்லாம் சுத்துறதும் இவன் கக்குறதும் அது வேலையா இருக்கும். कुत्ते का स्वभाव है कि पूरा दुनिया घूमना और हमें ஏமன் பன்னியுடைய வேலை அது சேத்திலேயே புல ஏமன் புரண்டு கிடக்கிறதே அது வேலையா இருக்கும். सुअर का स्वभाव है कि वो कीचड़ में ही पड़े रहने का उसका आदत இதெல்லாம் है। இவன் கழுதைக்கு வேலை என்ன உதைக்கிறதே வேலையா இருக்கும். गधे का क्या है, लात मारने का इसका எவனடா स्वभाव है। உதைக்கலாம். किसको लात मारो, அப்படியே பருவம் பாக்குறதுலயே கழுதை இருக்கும். वैसे देखते रहने में ही गधा रहेगा। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க எப்படி இருக்கிறீ அங்க இப்படியே தான் வெளியே இருக்கணும். तो यहाँ पे कैसे रहते हैं वैसे ही बाहर ही रहना है। இங்க ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷமா இருக்கக்கூடாது. यहाँ पे एक वेश और बाहर एक वेश नहीं रहना வாழ்க்கை है। புதிதாகி கொண்டே இருக்குமே ஆனா आपका जीवन नया बनते जाएगा தேவனோடு तो உள்ள உறவில வாழ்க்கை புதிதாகி கொண்டே இருக்குமே परमेश्वर ஆனா के रिश्ते में आपका जीवन हमें नया होते நீ जाएगा तो அவரைத்தான் நீ பிரதிபலிப்ப. आप उनको ही प्रकट करेंगे। ஏமன் உன்னை பார்க்கிறவங்க ஆண்டவரை பார்ப்பாங்க. आपको देखने वाले प्रभु को देखेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தோக்கியா பட்டணத்துல ஏமன் சோத்திரன் சீஷர்களுக்கு ஏமன் கிறிஸ்தவர்களுடைய பேர் வந்துச்சுங்க. अंतोखी नगर में ही जो शिष्य लोग को पहला मसीह कर नाम आया, என்ன கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலித்ததுனால கிறிஸ்தவர்கள். वे मसीह को प्रकट किए इसलिए वो मसीह है। நீங்க வெளியே போகிற நேரத்துல கிறிஸ்தவர்களாகத்தான் பிரதிபலிக்கணும். आप बाहर जाते समय मसीह जैसा प्रकट होना है, தேவ आपको பிள்ளைகளாத்தான் பிரதிபலிக்கணும். परमेश्वर के बच्चे के समान प्रकट होना है। நீங்க சொல்லி இல்ல உங்களை பார்க்கும் பொழுதே தேவ பிள்ளைன்னு அறியணும். आप बोलकर नहीं, आपको देखते समय परमेश्वर का बच्चा சிலர் करके जानना है। சொல்ல வேண்டிய ஆமாய்யா நான் கிறிஸ்தவன் தான், ஆமாய்யா நான் கிறிஸ்து அந்த மாதிரி நிலைமை ஆயிருது பத்தியலா. कुछ लोग ऐसा है कि हाँ मैं भी मसीह हूँ, मैं भी मसीह हूँ, ऐसा बोलने का ஏன்னா परिस्थिति होता है, சுபாவத்துல பாக்குற நேரத்துல கிறிஸ்தவன் இல்லையே. क्योंकि स्वभाव में देखते हैं मसीह नहीं है। அல்லேலூயா. हालेलुया।
சொல்றது புரியுதா? Lord आपको समझ அப்ப रहे நம்ம हैं? வெளியே போகிற நேரத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா तो இருக்கும். बाहर जाते समय मसीह को प्रकट करने वाले रहना है. ஆமென். சிலரை பாத்தீங்கன்னா कुछ लोग को देखेंगे तो ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்கள் இந்த மீனையும் ஆமென், இந்த விலாங்கு மீனை பாருங்க. देखिए एक सांप के समान जो मछली होती है उसे ஆமென், அது देखिए. வந்து மீனை பார்த்தா தான் ஆமென் ஸ்தோத்திரம் வால் எடுத்து காமிக்குமா? वो मछली को देखती है तो अपना पूंछ दिखाती है. ஆமென், பாம்பை பார்த்தா தலை எடுத்து காமிக்குமா? सांप को देखती है तो अपना सिर दिखाती இன்னைக்கு है. நிறைய கிறிஸ்தவங்க இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. आज कई मसीह लोग ऐसे ही जी रहे ஆமென், हैं. ரெட்ட வேஷம் வாழ்கிற அனுபவம். दो वेश धरने का अनुभव. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கும். उद्धार पाए हुए परमेश्वर के बच्चे परमेश्वर को प्रकट करने वाले रहना है. கிறிஸ்துவுடைய சாயல் நம்மில வெளிப்பட வேண்டும். मसीह का छाया हम पर प्रकट होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்பற நாம முன்னிறுத்தி நாம நடந்து போவோமே ஆனால் उनको आगे रखकर हम चलते जाएंगे तो அவரை நாம் வெளிப்படுத்துவோம். उनको प्रकट करेंगे. இன்னைக்கு ஏன் அவரை வெளிப்படுத்த முடியல? आज की उनको प्रकट नहीं कर पा அவரை रहे हैं. நமக்கு முன்னதாய் நிறுத்துகிறது இல்ல, அவருக்கு பின்ன நாம செல்லுகிறது இல்ல. उनको हम अपने आगे नहीं खड़ा करते और उनके पीछे हम नहीं चलते हैं. அல்லேலூயா. हालेलुया. அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருக்கும். उनके पीछे चलने वाले हमें रहना है. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது पुराने नियम में आप देखते समय லேவியராகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது लेविया व्यवस्था के 11वें अध्याय में आप देखते அங்கே समय எந்த ஆமென் ஸ்தோத்திரம் எவைகளை புசிக்கலாம் எவைகளை புசிக்க கூடாது என்று அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. किसको किस चीज को खा सकते हैं किस चीज को नहीं खा सकते उसे स्पष्ट रीति से कहा गया है. ஆமென். பிரி குளம்புள்ளதும் அசை போடுகிறதும் புசிக்க கூடியவைகளா இருக்கிறது. चीरे और फटे खूर जो होते हैं उसे हम खा सकते हैं. ஆமென். அசை போடுகிறதா இருந்தும் பிரி குளம்பு இல்லை என்று சொன்னால் அதை புசிக்க கூடாது. अच्छा अगर चीरे हैं और खुर वाले नहीं हैं तो उसे नहीं खा सकते हम. நான் சொல்றது புரியுதாங்க? बोल रहा हूं, समझ அப்ப அந்த रहा है. இடத்துல ஆண்டவர் ஒட்டகத்தையும் குழி முசலையும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பன்றியும் சொல்லுகிறதை பார்க்க तो முடியும். वहाँ पे ऊंट सुअर और कई और जानवर को परमेश्वर कहने का हम देखते हैं. ஆமென். பன்றிக்கு விரிகுளம்பு இருக்கிறதான அசைபோடாது. देखिए सुअर को जो है खूर है लेकिन पागुर नहीं करती है. அதனாலே அது உங்களுக்கு அசுத்தமா இருப்பதாக என்று ஆண்டவர் அன்றைக்கு சொல்லி இருந்தார். इसलिए वो आपके लिए अशुद्ध है करके उन दिनों में परमेश्वर ने कहा. ஒட்டகமானது அசை போடும், ஆனால் அதற்கு விரிகுளம்பு இல்லை, அதனால அதை நீங்கள் புசிக்க கூடாது, உங்களுக்கு அசுத்தம். देखिए जो ऊंट है वो पागुर करती है लेकिन खूर नहीं है उसको, इसके लिए उसे नहीं खाना करके कहा है. குழி முசலும் அசை போடும், ஆனால் விரிகுளம்பு இல்லை, ஆகையினால் அதையும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். कई और जानवर भी इसी प्रकार है, इसलिए परमेश्वर से नहीं खाना करके कहा है. அப்போ புசிக்க கூடியவைகள் அசை போடுகிறதும் விரிகுளம்பு உள்ளவைகளும் புசிக்க கூடியவைகள். तो फटे खूर और पागुर जो करते हैं वो हम खा सकते हैं அப்ப उसे. இது ஆவிக்குரிய நிலைமையில நம்ம கவனிக்கும் பொழுது इसे हम आत्मिक रूप में हम देखते समय விரிகுளம்புக்குள் இருக்கிறது என்று பார்த்தால் பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது. देखिए जो पागुर जो है वो हमें पवित्र जीवन का एक चिन्ह है. வேறுபாட்டின் ஜீவிதம். நான் வேறுபட்டவன். अलगपन का जीवन में जड़ उखड़ा गया हूँ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு இருந்தாலும் இவர்கள் தனித்திருக்கு அவர்களை வேறு பிரித்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். देखिए इजराइल लोग दूसरे लोग के साथ रहने के बावजूद भी वो अलग थे करके हम देखते हैं. இவர்கள் வேறுபட்டவர்களா இருந்தார். ये जड़ उखड़े हुए थे. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை குறித்து வசனம் சொல்லி இவர்கள் தனித்தே வாசமாயிருப்பார்கள். उनके बारे में वचन कहती है कि ये अलग निवास இவர்கள் करेंगे. ஜாதியோடு கலவாதவர்களா ये இருப்பார்கள். दूसरे जातियों के साथ नहीं मिलेंगे. அவர்கள் வித்தியாசப்பட்டவர்கள். वे अलग लोग हैं. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? வித்தியாசப்பட்டவங்களா இருக்கணும். तो परमेश्वर के बच्चे कैसा रहना है? अलग रहना है. உலகம் சொல்லும் दुनिया कहेगी ஓடுற நேரம் ஒத்து ஓடுறா. दौड़ते समय साथ में ஆனா दौड़. ஆவிக்குரிய வட்டாரம் அதை சொல்ல. लेकिन आत्मिक झुंड वैसा नहीं कहेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் சொல்லும் ஊர் ஓடுற நேரத்துல நீ ஒத்து ஓடிக்க. दुनिया कहेगी गांव दौड़ते समय तू भी दौड़ साथ में. அவன் ஏதாவது செய்யறானா அப்படியே நீ செய்துக்க. वो कुछ करता है तो तू भी ऐसा कर. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஊடால ஒரு என்கேஜ்மென்ட்க்கு எங்களை கூப்பிடாது, ஒரு இந்து ஒரு என்கேஜ்மென்ட்க்கு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. बीच में एक हिंदू एंगेजमेंट के लिए हमें बुलाए थे. சோதரம் எங்களை ரொம்ப நெருக்கம், பல வருஷங்களாக நல்ல நெருக்கம். அந்த பிள்ளையுடைய என்கேஜ்மென்ட் கூப்பிட்டாங்க. वो हमारे कई 10 सालों से करीब थे और उनके बच्चे के लिए நாங்க जो engagement போனதுமே बुलाया. எங்களை முன்ன மேல ஸ்டேஜ்ல கூப்பிட்டாங்க, வாங்க ஐயா சொல்லி எங்களை மேல கூப்பிட்டாங்க. हम आते ही उन्हें स्टेज में उन्होंने बुलाया, आइए कर அவங்க வந்து அந்த அது என்னது குங்குமமா அதை எடுத்துட்டு வர்றாங்க. சந்தனத்தை எடுத்துட்டு வர்றாங்க. वो चंदन लेकर आ रहे हैं. அந்த நேரத்துல நாங்க தடுமாறோம், என்னடா பண்றது? उस समय में हम गिड़गिड़ा रहे कि क्या करें. நாங்க என்ன செய்யலாம்? பிள்ளைக்கு ஒரு பிளஸ் கொடுக்கலாம், தலையில கை வச்சு பிளஸ் பண்ணி விடலாம். हम क्या कर सकते हैं? सिर पे हाथ रखकर आशीर्वाद कर सकते हैं. கொண்டு வர்றாங்க, அந்த சந்தனத்தை கொண்டு வர்றாங்க பூசி தடவி மாலிஷ் பண்றதுக்கு. लेकिन वो क्या लेके आ रहे? चंदन लेके आ रहे, उसे लगाकर मॉलिश करने के लिए. பின்னாடி ஒரு சத்தம் வருது. पीछे से एक आवाज आता है. அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. वे वो सब नहीं அவங்க करेंगे. பிளஸ்
பிளஸ் தான் वो பண்ணுவாங்க. सिर्फ आशीर्वाद தேவ करेंगे। பிள்ளை நீ என்ன பண்ற? परमेश्वर के बच्चों आप क्या करते हो? ஊர் ஓடுறது மாதிரி ஒத்து ஓடதானே செய்யற. गाँव दौड़ते समय तो आप मिलकर அவனும் दौड़ते कि नहीं? தடவுனான்னு நீயும் இப்ப இங்க தடவதானே செய்யற. वो लगाते तो आप भी जाकर लगाते कि नहीं? செய்தியா செய்யல. आप करते कि नहीं? ஆமாவா இல்லையா? हाँ कि नहीं? இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? அவனும் தடவுனா वो भी लगाया, நானும் தடவுனேன். मैंने भी लगाया। அல்லேலூயா. हालेलूया। நீ தடவாத. आप लगाइए நீ मत। தலையில கை வச்சு பிளஸ் பண்ண ஆண்டவர் இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பார். आप सिर पे हाथ रखकर आशीर्वाद कीजिए। சொல்றது உங்களுக்கு जो விளங்குதாங்க? बोल रहा हूं आपको समझ रहे நம்ம हैं क्या? வேறுபட்டவர்கள் என்பதை காண்பித்து கொடுக்கும். हम अलग लोग हैं कर दिखाना है। பாருங்க, ஆண்டவரை அறியாதவங்களே சொல்றாங்க देखिए परमेश्वर को नहीं जानने वाले लोग இதை कह रहे அவர்கள் हैं, செய்ய इसे மாட்டார்கள், वे नहीं करेंगे, இதை அவங்க செய்ய மாட்டாங்க, इसे वे नहीं அவங்க करेंगे, சந்தனம் பூச மாட்டாங்க, वे चंदन नहीं लगाएंगे। அம்மா சொல்ல அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. उनका माँ ने कहा कि वो आशीर्वाद करेंगे। அல்லேலூயா. हालेलूया। நீங்க எந்த கூட்டத்தாருங்க? आप किस झुंड के हो? பிளஸ் பண்ற கூட்டத்தாரா இருக்கணும். आशीष देने वाले झुंड के होने ஒன்னோட चाहिए। ஒன்னா போய் சேர்ந்து தடவிட்டு வந்துடக்கூடாது. एक के साथ एक मिलकर लगा के नहीं आना है। இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுமே, वे कुछ भी सोचने दो, என்ன வேணா நினைக்கட்டு, कुछ भी सोचने दो, நீ வேறுபட்டவன், आप अलग लोग, நீ வேறுபட்டவன், आप अलग है, அதை அறியணும். उसे जानना है। ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். यहोवा वही चाहते हैं। ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே ஆமென், இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வேறுபட்டவங்களா यहाँ पे ये இருக்கிறாங்க. लोग कैसे अलग लोग हैं। ஆமென். ஸ்தோத்திரம். விரி குழம்பு என்று நாம் பார்க்கும் பொழுது அது வேறுபட்ட ஜீவிதம். जो पारू करके हम देखते हैं, फटेखूर हम देखते हैं, वो अलगपन का जीवन है। உலகத்தோட ஒத்து ஓடுகிற வாழ்க்கை அல்ல. दुनिया के साथ मिलकर दौड़ने वाला जीवन नहीं है। தேவ பிள்ளையா இருந்தா आप परमेश्वर के बच्चे रहेंगे உலகம் तो உனக்கு வெறுப்பா இருக்கும். दुनिया आपके लिए नफरत करेगा। உலகத்தின் செயல்கள் உனக்கு வெறுப்பா இருக்கும். दुनिया का क्रिया आपके लिए नफरत के समान लगेगा। அல்லேலூயா. हालेलूया। இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இன்பமா இருக்கு. आज कईयों के लिए वो सुखदायक है। நேரம் இல்ல, ஓடிடுறேன். ஆமென். இரண்டாவது ஆமென் பாத்தீங்கன்னா, दूसरा आप देखेंगे तो ஆமென் ஸ்தோத்திரம், அசைவோடுகிற அனுபவம். फटेखूर का अनुभव, ஆமென். அது என்ன நிலைமையில பாத்தீங்கன்னா, वो क्या परिस्थिति है வேத देखेंगे तो வசனங்களை தியானிக்கிற நிலைமை. वचन को ध्यान करने का परिस्थिति है। அல்லேலூயா. हालेलूया। இன்னைக்கு நிறைய பேர் காலையில இருக்கிற இடத்துல இருந்து பத்திரமா போன சண்டே கொண்டு வச்சு பத்திரமா எடுத்துட்டு வந்திருப்பீங்களா இன்னைக்கு? आज सवेरे जिस जगह पे आप रखे थे पिछले हफ्ते, उस जगह से अपने सही रीति से लेके आए रहेंगे। ஆமாவா இல்லையாங்க? हाँ कि नहीं? போன சண்டே ஆராதனை முடிஞ்சு கொண்டு வச்சது पिछला संडे आराधना खत्म होकर जाकर रखे थे, இன்னைக்கு அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வந்துரும். आज वैसे सावधानी से लेकर आए हैं। அல்லேலூயா. हालेलूया। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं, பாருங்க பாஸ், நான் பைபிளை எவ்வளவு புதுசா வச்சிருக்கேன். देखिए पास बाइबल को मैं कितना नया ஏன் रखा हूं। புதுசா வைக்கப்படாது? नया नहीं रखना है இதுல उसे। தெரிஞ்சுக்கிடும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. इससे आपका जीवन पता लग இந்த जाएगा। வேதம் பழசாக ஆக உன் வாழ்க்கை புதுசாகி கொண்டே ये இருக்கும். पवित्र शास्त्र पुराना होते होते आपका जीवन नया होता இது जाएगा। ரொம்ப புதுசா இருக்குன்னு இது இப்ப புதுசா வாங்கின, அதனால இது புதுசு பார்க்காதீங்க. ये नया कर मैं सोचिए अभी खरीदा हुआ அது है। இது கொஞ்சம் பழசு, இது கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் இருக்கு. ये थोड़ा फटा हुआ है, पुराना है। அல்லேலூயா. हालेलूया। அப்ப இதுல வச்சு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மார்க் போட்டுறலாம். तो इसे देख के ही आपका आत्मिक जीवन का हम हिसाब लगा எந்த सकते हैं। அளவுல வேதத்தை படிக்கிற, எந்த அளவுல தேவனோடு உள்ள உறவில இருக்கிறேன்னு आप சொல்லி. कितना वचन पढ़ रहे हो, कितना परमेश्वर के रिश्ते में हो आप। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलूया। ஹalleluya. हालेलूया। இத நீ ஒவ்வொரு நாள் इसे அபியாசப்படுத்தணும். आप हर एक दिन आपको उपयोग करना வேத है। வசனத்தை தினந்தோறும் அசைவோடுகிற அனுபவம் இருக்கணும். पवित्र शास्त्र वचन को हर दिन जो है परवाह करने का अनुभव होना चाहिए। வசனத்தை நல்லா மேயணும், நல்லா மேஞ்ச அசைவோடுகிறவங்களா இருங்க. वचन को अच्छे से पागुर कर अच्छे से उसे खाने का अनुभव होना चाहिए। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। வேத வசனம் உங்களை நடத்தும். ये पवित्र शास्त्र का वचन आपको चलाएगा। எத்தனை பேர் வேத வசனத்தை நல்லா மெமரி பண்றவங்களா இருக்கிறீங்க? कितने लोग वचन को याद करते हैं। பிள்ளைகளுக்கு எல்லாம் போன வாரம் மெமரி எக்ஸாம் எல்லாம் நடந்துச்சு. बच्चों को पिछले हफ्ता मेमोरी वर्स का एग्जाम हुआ। முட்டை வாங்கின பிள்ளைகள் எல்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. जीरो लिए हुए बच्चे भी हमारे कलीसिया में है। அல்லேலூயா. हालेलूया। அதுலயே தெரியுது பேரண்ட்ஸ் எந்த அளவுல பிள்ளைகளை வேத வசனத்துல முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு. उसमें ही पता लगता है कि माता पिता कितना बच्चों को वचन में ज्यादा महत्व देते हैं। அல்லேலூயா. हालेलूया। எனக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்த நேரத்துல ரொம்ப நான் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டேன் பாருங்க. इसे मैं देखते समय में बहुत मुझे बुरा लग गया। ஏன்னா நான் சண்டே கிளாஸ் படிச்ச நேரத்துல எங்க வாத்தியாமா இந்த டீச்சர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, உதச்சுதான் எங்களை படிக்க வச்சாங்க. हमारे समय में संडे क्लास में जो ये शिक्षक रहते हैं, हमें मार कर चलाए। உண்மையா பொய்யாங்க? அது ஒரு டீச்சரா இருந்துச்சு அந்த காலத்துல. அல்லேலூயா. அது இந்த காலத்துல அது எப்படி இருக்காது எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। அப்ப வேதத்துல அன்னைக்கு பிள்ளைகளை வளர்றதுக்கு உற்சாகப்படுத்தினாங்க. तो वचन में बच्चों को पढ़ने के लिए उन्होंने उत्साहित किए। இன்னைக்கு டீச்சர்ஸ் சண்டே கிளாஸ் டீச்சர் பிள்ளைய அடிச்சா உடனே கம்ப்ளைண்ட், ஏன் பிள்ளைய அடிச்ச? आज संडे क्लास के बच्चे बच्चों को मारते हैं तो कंप्लेंट आता है, क्यों बच्चों को मारा? பிள்ளை வளர, फिर कैसे आपका बच्चे बढ़ेंगे? பிள்ளை வளரணும்னா அடி விழத்தான் செய்யும். आपका बच्चा बढ़ना है तो मार मिलेगा। அல்லேலூயா. हालेलूया। தடவ வேண்டிய இடத்துல தடவு. जहाँ पे
தடவ வேண்டிய இடத்துல தடவு, जहाँ पे आपको उन्हें दिलासा देना है वैसे दिलासा முத்த दीजिए, வேண்டிய இடத்துல முத்தம் கொடு, जहाँ पे चूमना है वहाँ पे चूमिए। உதைக்க வேண்டிய இடத்துல தூக்கி போட்டு பிடி. जहाँ पे लेकिन मारना है उसे आपको मारिए இந்த उन्हें। விஷயத்துல इस बात में தேவ விஷயம். परमेश्वर के बातों में வசனத்தை பிள்ளை படிக்கலையா, वचन को बच्चा ने पढ़ा नहीं क्या? சாப்பாடு போடுறீங்களா நீங்க? आप खाना डालते हो क्या? அல்லேலூயா. हालेलुया, ஓட नहीं डालना है। ஆமென். आमीन। கொரோனா காலம்லாம் உங்க பிள்ளை வீட்டுல இப்படி என்னங்க பண்ணுச்சு? कोरोना के दिन में आपके बच्चे ने घर में क्या क्या किया? बेटा तू? ஆமென். आमीन। அல்லேலூயா. அவன் என்ன பேக்க பாக்குறான். ஆமென். ஹalleluya. हालेलुया। எங்க வீட்ல ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம். हमारे घर में एक रिवाज रखते கொரோனா थे। டைம்ல ஒரு 200 பக்கம் பேஜ் பெரிய அந்த நோட் புக் 3 பேருக்கு வாங்கி கையில கொடுத்துட்டோம். कोरोना के समय में एक 200 पेज का जो है नोटबुक तीनों को लेकर दे அவங்க दिया। கையில கொடுத்து தன வாசிக்கிற வேதத்துல இருந்து 5 வசனம் மனப்பாடமா பண்ணிரணும். हर दिन जो वचन पढ़ते हैं उसमें याद कर देना है 5 நீ वचन। பண்ணினா தான் உனக்கு நாஸ்டா, आप करेंगे तो ही आपको நீ नाश्ता है, பண்ணினா தான் உனக்கு சாப்பாடு, आप करेंगे तो ही खाना நீ है, பண்ணினா தான் உனக்கு சாயங்காலம் சாயா. आप करेंगे तो ही शाम को चाय मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। என் பிள்ளைகள் அதெல்லாம் படிச்சது ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. मेरे बच्चे वो सब पढ़े, परमेश्वर को धन्यवाद कहता हूं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அந்த நாள்ல படிச்சு இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கறீங்க? आपके बच्चों को आप कैसा बढ़ाते हैं? வேதத்துல வேத வசனத்துல பிள்ளைகளை வளர்க்கறீங்களா? परमेश्वर के वचन में बच्चों को बढ़ाते हैं क्या? ஹalleluya. हालेलुया। இந்த வேத வசனங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துல இருக்கணும். ये वचन बच्चों के हृदय में रहना है। ஆமென். आमीन। 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை முட்டை மார்க் எடுத்திருக்கு வசனத்துல. 5वां कक्षा पढ़ने वाली बच्चा जो है 0 लिया है मार्क्स। ஒருத்தன் சொல்றான் ஒண்ணுமே சொல்லல பாஸ்டர்ன்றான். ஒண்ணுமே சொல்லல. एक बच्चा कहते कुछ नहीं बोला है पास्टर। हालेलुया। हालेलुया। ஆமென். आमीन। ஆமென். ஆமென். நம்ம சர்ச்சில் 2 பிள்ளைகள் முட்டை எடுத்திருக்காங்க. मेरे कलीसिया में 2 लोग 0 मार्क्स लिए हैं। முடிஞ்சேன்னு ஆம்பளைட் போட்டு வந்துட்டு போடும். ஆமென். ஹalleluya. हालेलुया। பிள்ளைகளை வசனத்துல வளர்த்து बच्चों को वचन में बढ़ाइए। ஆமென். आमीन। ஸ்கூல் பாடம் படிக்க அந்த டிவிஷன் இந்த டிவிஷன்லாம் விடுற இல்ல. स्कूल के पढ़ाई को ये करने के लिए वो ट्यूशन என் भेजते பிள்ளை हो आप। வசனத்தை வர்றதுக்கு ஏன் நீ உற்சாகப்பட மாட்டேங்க? क्यों बच्चे वचन में आने के लिए आप उत्साहित नहीं करते हैं? இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரு, உன் பிள்ளை நல்லா இருக்கும். पहले इसको महत्व देकर देखिए आपका बच्चा अच्छा எழுதி रहेगा। வை, உன் பிள்ளை ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். आप लिख कर रखिए, भविष्य में आपका बच्चे अच्छे रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வேதத்தை சுமந்த பிள்ளைகளை கத்து சுமப்ப. बच्चों को वचन को उठाएंगे तो परमेश्वर बच्चों को उठाएंगे। வசனம் எல்லாம் இருதயத்துல எழுதப்பட்டு இருக்கணும். वचन हृदय में लिखा जाना है। இருதய பலகையில பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே எழுதப்பட்டு இருக்கணும். ये हृदय के पलंग में वो सब लिखा जाना चाहिए। இதெல்லாம் எழுதப்பட்டிருந்த பிள்ளையுடைய இருதயத்துல மதியினம் ஒட்டாது. ये सब लिखा रहेगा तो हृदय में बच्चों के इसमें मूर्खता नहीं चिपकेगा। வசனம் அந்த பிள்ளையுடைய இருதயத்துல பேசும் மதியினத்தை எடுத்து மாற்றும். वचन उस बच्चों से बात करेगा और मूर्खता निकाल देगा। சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிங்க. बचपन में ही बच्चों को वचन सिखाइए। அல்லேலூயா. हालेलुया। சண்டை போடுறதுக்கு கத்து கொடுக்காதீங்க. लड़ने के लिए मत सिखाइए। புரியுதுங்களாங்க? आप लोग है क्या? சிலருக்கு சொன்னா கஷ்டமாகும். कुछ लोग बोलेंगे तो சொல்ல तकलीफ வேண்டிய लगेगा। சொல்லித்தானே ஆகணும். बोलना है, उससे உன் बोलना பிள்ளை है। எதுக்கு நீ சண்டை போட கத்து கொடுக்கற? आपके बच्चों को क्यों लड़ने के लिए सिखाते हो? நல்ல புருஷன் அடி போடுறதுக்கா? आने वाले पति के साथ लड़ने के लिए क्या? புரியுதுங்களாங்க? लोग है क्या? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பிள்ளைகள் எதுல வளரணும் அதுல வளரணும். बच्चे किसमें बढ़ना है தேவ उसमें बढ़ाना है। பிள்ளைகளுக்கு சண்டையோ யுத்தமோ தேவையில்லை, முழங்கால் தான் தேவை. परमेश्वर के बच्चों को लड़ाई या युद्ध नहीं चाहिए, घुटना எனக்கு नहीं அது चाहिए। கஷ்டமா இருந்த வார்த்தை ஒரு அம்மா சொன்ன எனக்கு உண்மையில கஷ்டமாயிட்டு. एक माता जी ने वो शब्द बोला, मुझे बहुत என் तकलीफ हो பிள்ளை गया। நான் சண்டை போட கத்து விடுறேன். मेरे बच्चों को मैं लड़ाई करने के लिए मैं सिखाता हूँ। தேவ பிள்ளைகளை செய்ய परमेश्वर के बच्चों को नहीं करना है। வேதனையில நான் சொல்ற விஷயம். मैं दुख में वो बोल रहा हूँ। நீ அதுலயே வளர்ந்த, आप उसी में बढ़े क्या? நீ அதுல வளர்ந்தியா? आप उसी में बढ़े அம்மா क्या? அப்பா நீங்க அதுல வளர்ந்தீங்க. माता पिता आप उसी में बढ़े क्या? யாரை வருத்தப்படுறதுக்கு நான் किसी சொல்லல. को दुख पहुंचाने के लिए नहीं बोल रहा हूँ। சிந்திங்க. आप सोचिए थोड़ा, சிந்தி. सोचिए எதுல கற்று கொடுக்கணும்? किस में सिखाना இன்னைக்கு है। பிள்ளைகளுடைய இந்த காரியம் சண்டை போடுறது கத்து கொடுத்தீங்கன்னா வாரவன்ட்டு அது எப்படி அடங்கி இருக்குமா? बच्चों को झगड़ा के लिए सिखाते तो आने वाले के साथ कैसा हो रहेगा? வாரவன்ட்டு அடங்கி இருக்குமா? जाने वाले जगह पे अधीन रहेगी क्या? ஹalleluya. हालेलुया। உலகம் வேற, நீ வேற. दुनिया अलग है, आप अलग हो। நீ வேற, உலகம் வேற. आप अलग हो, दुनिया अलग है। உலகத்தை உன்னோட கொண்டு சேர்க்க दुनिया को लेकर अपने साथ मत मिलाइए। வேண்டாம். नहीं है, வேண்டாம். नहीं चाहिए। நீ சபைகளுக்குள்ள உலகம் வந்து கிடக்கு. आज कलीसिया में दुनिया आया है, தேவையில்லைங்க உலகம் சபைக்கு. नहीं चाहिए। कलीसिया வாழ்க்கையில में உலகம் தேவை. आपके जीवन में दुनिया नहीं चाहिए। கர்த்தரை நீ மேன்மைப்படுத்து. परमेश्वर को उन्नति கர்த்தரை दीजिए, காண்பி. परमेश्वर को दिखाइए। ஹalleluya. हालेलुया। உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டியது வேத வசனம். आपके बच्चों को आपको सिखाना परमेश्वर का वचन है। தேவன் வசனம் அழகாய் சொல்லி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகள் நடக்கிற நேரத்துல, இருக்கிற நேரத்துல, படுக்கிற நேரத்துல இவைகள்
குழந்தைகளை குறித்து பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. व्यवस्था में 6 और 7वां अध्याय में लिखा है कि बच्चे बैठते समय, चलते समय, उठते समय आप ये वचन सिखाइए. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. வேற கலைகள் எல்லாம் இருக்கு, நல்ல நல்ல கலைகள். அந்த கலைகள்ல பிள்ளைகளை விட்டு வளர்த்துங்க. दूसरे अलग अलग कला है, उसमें आप बच्चों को बढ़ाइए. அல்லேலூயா. हालेलुया. பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே இந்த மூர்க்கம், கோபம், இந்த சண்டை, இந்த சுபாவங்கள் தேவை. बच्चों को बचपन में ही ये मूर्खता, लड़ाई और ये सब चीज नहीं चाहिए. இந்த பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போக காரணம் என்ன தெரியுமா? आज ये बच्चे सब बिगड़ने का कारण क्या है? சுடுறதுலே இருக்கிறாங்க. எவனடா சுடலாம், எவனடா அடிக்கலாம்னு இருக்கிறாங்க. பப்ஜியா, पबजी में, आज पबजी गेम में जो एक அல்லேலூயா ஆமென். ஒரு பயல பார்த்தேங்க, एक बच्चे को मैंने देखा, அவன் லைட்டான் பப்ஜி விளையாடி விளையாடி वो पबजी गेम खेल खेल कर वो थोड़ा पागल हो गया. பெட்ல கிடக்குறான். அப்போ சுட்டுட்டு தான் இருக்கிறான், சுடுறான். वो बेड में लेटा है और तभी वो गोली चला रहा है. தேவையா இதெல்லாம்? ये चाहिए क्या आपको? உன் பிள்ளைக்கு எது தேவை அதை கொடு. आपके बच्चों को जो चाहिए उसे दीजिए. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு பிள்ளைகளை நாசமாய் கொண்டிருக்கு. दुनिया ही बच्चों को बिगाड़ रहा है. அதே போல வெட்டுறது, குத்துறது, இந்த வாள் வச்சு வெட்டுவாங்க, இதெல்லாம் தேவையில்ல. ரத்தத்தை சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாக்குற கேமா தேவை. और तलवार से मारना, तोड़ना, ये लहू रक्त देखना, ये अब बच्चों को चाहिए क्या? ஏன்டா தடுமாறுற? நான் எல்லாம் கேம் விளையாண்டேன், கேரம் போர்டு விளையாண்டேன், मैं सब कैरम बोर्ड खेलता था, செஸ் விளையாண்டேன், चेस खेलता था, அது பேரு இந்த பாம்பு கட்டத்துக்கு மேல ஏறி ஓடுமே அது விளையாண்டேன். सांप सीढ़ी खेला मैंने, அதுக்கப்புறம் இந்த லூடோ அது என்னமோ இருக்கு அது விளையாண்டேன். लूडो खेला मैंने. இதான் ஏன் கேம். ये सब मेरा गेम है. இன்னைக்கு பிள்ளையுடைய கேம் எவனடா வெட்டலாம், அவனை வெட்டலாம், இவனை வெட்டலாம்னு நடக்குது. बच्चों का गेम है कि किसको मारना, उसको मारना, वो देखता है. பாக்குறதுக்கு பிள்ளைக்கு சுகமா இருக்கு. खून देखने में बच्चों को अच्छा लगता है. இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? இது பிள்ளைகள் எல்லாம் வளர வளர மூர்க்கமா வளரும். ये बच्चे बढ़ते बढ़ते थोड़ा வசனத்தை கொடு பிள்ளைகளுக்கு. वचन को दीजिए बच्चों को. வசனத்தை கொடுத்து நடத்து பிள்ளைகளை. वचन देकर चलाइए बच्चों को. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நிலைமையில பிள்ளைகள் வளர. तो आत्मिक रूप में बच्चे बढ़ना है. ஆமென். அடுத்து நல்ல ஆமென் மதியற்றவர்களாய் நாம் இருக்க கூடாது. और निर्बुद्धि हमें नहीं रहना है. அல்லேலூயா हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல நேரங்களில மதியற்றவர்களாகத்தான் காணப்படுகிறோம். हम निर्बुद्धि के साथ पाए जाते हैं. ஆமென். மற்றவருடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு அக்கறை இல்ல. दूसरों का उद्धारता के बारे में एक ख्याल नहीं है. வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கிறோம். 1 तीमुथियुस 2 अध्याय 14 वचन में எல்லா लिखा है, மனுஷரும் ரட்சிக்கப்படவும் सब लोग उद्धार पाने के लिए சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் और सत्य को जानने के समझ पाने அவர் के लिए சித்தமுள்ளவராய் இருக்கிறார். वो चाहते हैं. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? तो परमेश्वर का चाहत क्या है? கர்த்தர் இன்னைக்கு நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर हमारे में रखे हुए इच्छा क्या है? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். सब मनुष्य का उद्धार हो कर परमेश्वर का इच्छा है. இதுதாங்க நம்முடைய சித்தம். தேவன் நமக்கு தந்திருக்கிற சித்தம். यही परमेश्वर ने हमें दिया हुआ इच्छा है. தேவன் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுனா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. एक प्राण उद्धार पाता है तो स्वर्ग में बहुत आनंद होता है. மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். मत्ती का 18 का 14 में हम पढ़ते हैं, இவ்விதமா இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. इस छोटे में से एक भी हमें नाश होना स्वर्गीय पिता का हमें इच्छा नहीं है. இல்ல நான் என்னத்தை சொன்ன, நீ என்னத்தை போட்டு வச்சிருக்கிற? அல்லேலூயா. हालेलुया. அப்போ பாருங்க, ஒருவரும் கெட்டு போகிற தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு வசனம் तो சொல்லுகிறது. कोई भी नाश होना है परमेश्वर को इच्छा नहीं है करके वचन कहती है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் ரட்சிக்கப்படுகிறது தான் தேவனுடைய சித்தம். उद्धार पा होना ही परमेश्वर का इच्छा है. கெட்டு போகிற தேவனுடைய சித்தம் அல்ல. नाश होना परमेश्वर का इच्छा नहीं है. தேவனுடைய சித்தம் என்னன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். परमेश्वर का इच्छा क्या है? लोग उद्धार हो जा पाए. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். सत्य को जानने का समझ में बढ़ना यही परमेश्वर का इच्छा है. நாம என்ன செய்யணும்? तो इसके लिए हमें क्या करना है? ஜெபம் பண்ணணும். प्रार्थना करना है. நாம ஜெபிக்கணும். हमें प्रार्थना करना है. 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிறோம். 1 तीमुथियुस के 2 के 1 में पढ़ते हैं, பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் मैं वो सबसे मुख्य एक शिक्षा क्या देता எல்லா हूँ? மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். सभी मनुष्यों के लिए प्रार्थना विनती और धन्य कहना है. அல்லேலூயா. हालेलुया. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். राजाओं के लिए प्रार्थना करना है. अधिकार में रहने वाले लोगों के लिए प्रार्थना करना है. ரட்சிக்கப்படாம இருக்கிற உங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். उद्धार नहीं पाए हुए आपके बच्चों के लिए प्रार्थना करना है. உங்க புருஷர்களுக்காக ஜெபம் பண்ணணும். மனைவிகளுக்காக ஜெபம் பண்ணணும். आपके पति के लिए प्रार्थना करना है. पतियों के लिए प्रार्थना करना அப்பா है. அம்மாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். माता पिता के लिए प्रार्थना करना சொந்த है. பந்தங்களுக்காக ஜெபம் பண்ணணும். रिश्तेदारों
के लिए प्रार्थना இது करना நம்ம है। மேல விழுந்த கடமை. ये हम पर गिरा हुआ जिम्मेदारी है। ஹalleluya Hallelujah. ஹalleluya. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க आज उद्धार पाए हुआ ஏமன் பரலோகத்துக்கு போகிறீங்க. स्वर्ग में जा रहे वाले இப்போ हो। உங்க சொந்தங்கள் வரலன்னா எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். अब आपके रिश्तेदार नहीं आएंगे तो कितना दुख की बात है। இப்ப இவன் ஏன் சொந்தக்காரன்? ये अगर मेरे रिश्तेदार है இவனை நான் ஒரு காரியத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். इसको मैं एक चीज के लिए बुलाया हूं। வந்தானே நான் ரொம்ப ये சந்தோஷப்படுவேன். आएगा तो मैं बहुत खुश हो இவன் जाऊंगा। வரலன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். नहीं आएगा तो कितना दुख இன்னைக்கு रहेगा। தேவ பிள்ளைகளாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள आज வேண்டும். परमेश्वर के बच्चे हमें एक चीज जानना है। இவன் ரட்சிக்கப்படாதவள் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து வர முடியாது. उद्धार पाए बिना परमेश्वर के राज्य में नहीं आ இவன் सकते हैं। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து வர उद्धार पाए முடியும். हुए परमेश्वर के बच्चे ही परमेश्वर के राज्य में आ सकते இவன் हैं। வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. मुझे देखकर हे प्रभु बोलने वाले नहीं प्रवेश करेंगे। இவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே வர முடியும். परमेश्वर के इच्छा को पूरा करने वाले ही स्वर्ग राज्य में आ सकता है। வீடுகளில் போய் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 21 இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் घर में जाकर साथ के हमें मत्ती के साथ के 21 पढ़ के देखेंगे तो பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए मेरे पिता के हमें इच्छा पे चलेंगे तो ही होगा। என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. मुझे देखकर हे प्रभु बोलने वाले नहीं प्रवेश करेगा। தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर का इच्छा क्या எல்லா है? ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். सब मनुष्य उद्धार पाना है। சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். सत्य को जानने के समझ में அப்ப बढ़ना है। இவைகளுக்காக நீங்க என்ன செய்து तो ये கொண்டிருக்கிறீர்கள்? बातों के लिए आप क्या कर रहे हैं? வசனம் சொல்லுகிற இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. वचन कहते हैं कि इन लोग की ये बातों के लिए प्रार्थना करना है। இவர்களுக்காக ஜெபிக்கணுங்க. वे लोग के लिए प्रार्थना करना है। ஹalleluya Hallelujah. இவர்களுக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ये लोग के लिए हम परमेश्वर के समूह में प्रार्थना करना இன்னைக்கு है। நாம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? आज हम क्या बोल रहे இவர்கள் हैं? ரட்சிக்கப்பட மாட்டார். वे लोग उद्धार नहीं இவர்கள் पाएंगे। ஆண்டவரை அறிய மாட்டார். वे लोग परमेश्वर को नहीं இவர்கள் ரொம்ப जानेंगे। மோசமானவர்கள். वे लोग बहुत बुरे हैं। யார் ஜட்ஜா வச்சது? आपको कौन न्यायिक में रखा है? இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? இவங்களை யார் ஜட்ஜா அப்பாயின்ட்மென்ட் பண்ணது? आपको कौन न्याय के रूप में யார் नियुक्त சரிபட किया? மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், ஆண்டவருக்குள்ள வர மாட்டான், யார் உங்களை ஜட்ஜா வச்சது? वो सही नहीं होगा, उद्धार नहीं पाएगा, परमेश्वर के अंदर नहीं आएगा। कि कौन आपको न्याय रखा? சொல்றது உங்களுக்கு புரியுதா? बोल रहा आपको समझ रहे நிறைய हैं? நேரங்களில் நாம இதைத்தான் சொல்லிக் कई கொண்டிருக்கிறோம். समय में हम यही बोल रहे हैं। தேவ சித்தம் நம்மை குறித்து ஒன்று இருக்கிறது. परमेश्वर का इच्छा एक हमारे बारे में है। தேவன் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், இவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ये लोग के लिए प्रार्थना करना और इनके लिए सुख समाचार सुनाना है इस बात के लिए। ஆனால் நாம சொல்லிக் கொள்கிற வார்த்தை என்ன தெரியுமா? लेकिन हम क्या कह लेते हैं? இவர்கள் எங்கே ரட்சிக்கப்படுவாங்க? वे लोग क्या उद्धार இவங்க पाएंगे? மோசமானவங்க. ये बहुत बुरे हैं। இவங்க அப்படிப்பட்டவங்களாகும். ये उस प्रकार है। இவங்க இப்படிப்பட்டவங்களாகும். ये इस प्रकार है। உங்களை யாருங்க ஜட்ஜா வச்சது? आपको किसने न्याय बनाया? ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? वचन क्या कहती है पता है? தேவன் ஸ்தோத்திரம் கலாத்தியர் 1:16 வாசிக்கிறோம். गलातियों का 1:16 में पढ़ते हैं। ஆமென். நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अपने शरीर से और हम अपने लहू से हमें नहीं विचार करना है। ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் நீ சொல்லாத. वो उद्धार नहीं पाएगा, ये उद्धार नहीं पाएगा, मत बोलिए। ரட்சிக்க பண்ணுகிறது கர்த்தருங்க. उद्धार करने वाला परमेश्वर है। அவர்தான் ரட்சிக்க முடியும். वही उद्धार दे सकते நம்ம हैं। வேலை திறப்பலன்னு ஜெபம் हमारा काम द्वार में रहकर प्रार्थना करना அவர்களுக்காக है। பரிதபிக்க தான் நம்ம வேலை. उनके लिए तरस खाना ही हमारा काम है। வக்கீலுடைய வேலை என்ன தெரியுமா? एक वकील का क्या काम है? தேவன் இன்னை கர்த்தர் நம்மளை நியாயாதிபதியா வைக்கல. परमेश्वर में न्याय के समान ஒரு नहीं रखा ஜட்ஜா है। வைக்கல. एक जज के समान नहीं நம்மள रखा ஒரு है। வக்கீலா தான் கர்த்தர் हमें வச்சிருக்கிறாரு. एक वकील के रूप में रखा வக்கீலுடைய है। வேலை இவனுக்காக எமன் வாதாடுகிறது தான் என்னுடைய வேலை. वकील का काम इसके लिए वकालत करना है। இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்கள் வாதம் பண்ணுகிறவங்களா இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். आज उद्धार नहीं पाए हुए लोगों के लिए आपको हमें परमेश्वर में बात करना है। இவர்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். इनके लिए परमेश्वर के समूह में प्रार्थना करना है। ஆமென். சவுல் பவுல் அப்போஸ்தலனை பாத்தீங்கன்னா प्रेरित पौलुस को आप देखेंगे तो ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய ரட்சிக்கப்பட்ட நிலைமை நமக்கு நன்றாக उसका தெரியும். उद्धार पाने का अनुभव में अच्छे से पता है। இன்னைக்கு ஜனங்க இவனுக்காக ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் இவனை தமஸ்குல வச்சு தொட்டாரு. उन दिनों में लोग इसके लिए प्रार्थना की, इसके लिए परमेश्वर दमस्क नगर में रखकर उसको उद्धार दिया। அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9 அதிகாரத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் இவனை தமஸ்குல வைத்து தொட்டார் என்று பார்க்கிறோம். हम इन प्रेरितों का 9वां अध्याय में देखते हैं परमेश्वर ने दमस्क में रख के उसको छुआ। ஆமென். ஆண்டவர் இடத்துல கேட்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? वो पूछा कि हे प्रभु मैं क्या करना आपका इच्छा है? கர்த்தருடைய சித்தம் என்ன? परमेश्वर का इच्छा क्या है? உங்களையும் என்னையும் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? आपको और मुझे उद्धार देने का मकसद क्या है? இந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறவருடைய நோக்கம் என்ன? परमेश्वर यहाँ पे रखा हुआ है, उसका मकसद क्या है? தேவன் தேவனை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில நின்று
நின்று ஜெபிக்கவே, परमेश्वर को नहीं जानने वाले लोगों के लिए द्वार में रहकर प्रार्थना करने के लिए, அவர்களுக்காக தேவ சமூகத்துல மன்றாடுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைச்சிருக்கிறார். उनके लिए परमेश्वर के सामने दुआई देने के लिए हमें रखे हैं। இன்னைக்கு நாம பல நேரங்களில மோசேயினுடைய ஆரம்ப காலகட்டத்தை போல இருக்கிற ஆடுகளை மேய்ச்சு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். आज हम मूसा के शुरुआत के दिनों के समान जो भेड़ है उसे चरवा कर हम चल रहे हैं। ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா। யாரை நாம் நியாயம் தீர்க்காதபடிக்கு நாம் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. हम दूसरों का न्याय नहीं करते हुए हम उनके लिए प्रार्थना करें। இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாங்க, அங்க ராட்சதர்கள் இருக்காங்க, பெரிய எமோரியர்கள் இருக்காங்க, எபூசியர்கள் இருக்கான்றாங்க. देखिए उन दिनों में इस्राएल लोग भी कह रहे थे कि वहाँ पे राक्षस लोग रहते हैं, अमोनी और अब्यूसी लोग रहते हैं, பெற்றுக்கொள்ள முடியாது, हम नहीं पा सकते उसे। மாம்சத்திலே இரத்தத்திலே பேசுறாங்க. वो अपने मांस और लहू से बात करता है। அப்படிதான் மாம்சத்தை இரத்தத்தை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறோம். आज हम भी मांस और लहू से बात करते हैं। எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ये उद्धार नहीं पाएगा, எல்லாம் ஆண்டவருக்குள்ள வர மாட்டாங்க. ये सब परमेश्वर के अंदर नहीं आएंगे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। பேசுறத விட்டுறானோ, इसे बात करना छोड़ देना है। அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், 10 பேர் அதத்தான் செய்தாங்க, மாம்சத்தை இரத்தத்தை வச்சு பேசுறாங்க. நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்க முடியாது. 10 लोग भी जो है ऐसी बात की है, मांस और लहू से हम उसे आसानी से अपना नहीं कर सकते हैं। விசுவாசமுள்ள 2 பேர் எழுந்து நின்று சொன்னா எளிதாய் சுதந்திரிப்போம். लेकिन विश्वास वाले 2 लोग खड़े किए, बोले कि हम आसानी से अपना कर सकते हैं। ஆமென் சொல்லலாமா? एक आमीन बोलेंगे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। எளிதாய் சுதந்திரிப்போம், आसानी से अपना कर लेंगे, அப்பனாத சுதந்திரிப்போம். अपना को अपना कर लेंगे। வாங்க, உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் பத்தியலா, आपसे मैं कह रहा हूँ, விசுவாசம் இல்ல பாருங்க, आपको विश्वास नहीं है, அப்பனாத சுதந்திரிப்போங்க. अपना को अपना कर लेंगे। நிறைய பேருக்கு இன்னும் விசுவாசம் வரல. कईयों को विश्वास अभी भी नहीं है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। உல்லாசமான சுதந்திரிப்போம். उल्लासर को अपना कर लेंगे। ஆமென், आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। அம்சி மும்பை நாம சுதந்திரிப்போம். मुंबई को हम सब आमीन का अपना कर लेंगे। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா। மும்பை ரொம்ப நேசிக்கணும். मुंबई से बहुत प्रेम करना என்ன இந்த है। இடத்துல கர்த்தர் கொண்டு வச்சிர ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறாரு. परमेश्वर ने मुझे यहाँ पे रखे, एक मकसद के साथ சில रखे हैं। நினைக்கிறது என்ன தெரியுமா, कुछ लोग ऐसा सोचते हैं, என்ன அந்த கோடியில இந்த கோடியில ஏன் கொண்டு வச்சிருக்க, என்ன நல்லா வாழ வைக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. मुझे उस जगह से इस जगह पे क्यों लेके आए, मुझे अच्छे से जिलाने के लिए, மாடி மேல மாடி கட்டி இருக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. माला पर माला बांध कर रखने के लिए। அது ஒரு விதத்துல உண்மைதாங்க. वो एक तरीके से सच है। இவன் கர்த்தரை தேடி வந்தோன்னா கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தருவார். परमेश्वर ढूंढ कर आएंगे तो परमेश्वर सारा ஆனா भलाई देंगे। தேவனுக்கு ஒரு பிளான் இருக்கு, ये परमेश्वर का योजना है, தேவனுக்கு ஒரு சித்தம் परमेश्वर இருக்கு. का एक इच्छा है। என் ஜனங்களை எப்படியாக ஆதாயப்படுத்த இவங்க தேவை. मेरे लोगों को कैसे तो तैयार करने के लिए लोग चाहिए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। அநாந்தரத்துல அலைஞ்சு திரிந்த மோசேயை கொண்டு எகிப்துல கொண்டு போறது போல நம்மை கர்த்தர் இந்த மும்பைல கொண்டு வச்சிருக்கிறார். जैसे मूसा को जो है जंगल में फिर रहा था उसे मिस्र में लेके, वैसे हमें मुंबई में लेके आए हैं। விசுவாசம் இல்லையாங்க? विश्वास नहीं है कि आप लोग ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. एक प्राण उद्धार पाएगा तो स्वर्ग में बहुत ஒரு आनंद होगा। ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பரலோகம் எழுந்து நின்று அவர்களை வரவேற்கிறதா. एक प्राण उद्धार पाता है तो स्वर्ग उठकर उन्हें स्वागत करता இந்தியா है। இயேசுவை அறியணும். और हमारा देश मसीह நம்முடைய को जानना இந்தியா है। இயேசுவை அறியணும். और हमारा देश मसीह को जानना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா। இது நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பமா ये இருக்கும். हमारा प्यास और चाहत होनी चाहिए। நமக்கு வேண்டிய நன்மை எல்லாம் கர்த்தர் தந்துட்டே हमें இருப்பார். जो भलाई चाहिए परमेश्वर देते रहेंगे। உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாவற்றையும் தருவாரு. आपको जो कोई आशीष है सब देंगे। ஆமென். ஆமென். நன்மையும் கிருபையும் ஒன்ன தொடரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. भलाई और करुणा आपके साथ आएगी करके परमेश्वर ने कहा है। நன்மை வந்து உங்களை சேரும். सब भलाई आपको आकर मिलेगा। ஒன்னு தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட்டாலே போதும். एक ही चीज करना है, परमेश्वर की इच्छा को जानकर ஓரேபுல வந்து கேட்கணும், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கு. ओरे में अगर पूछना है परमेश्वर क्या करना आप इच्छा रखते பவுல் हो। அப்போஸ்தலன் கேட்டது போல கேட்கணும், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கு. जैसे प्रेरित पौल ने पूछा कि परमेश्वर मुझे लेकर क्या करना चाहते हो। ஆமென். ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். जैसे परमेश्वर यीशु मसीह पिता का इच्छा को पूरा किया, हम भी इच्छा पूरा करना हमें हमारा कर्तव्य है। ஓரேபுல வரணும். ओरेब में आना है। ஓரேபுல வரணும். ओरेब में आना है। ஓரேபுல வந்தாதான் கர்த்தர் பேசுவார். ओरे में आएंगे तो परमेश्वर बात ஓரேபுல करेंगे। வந்தாதான் தேவனுடைய சித்தத்தை அறிய ओरे முடியும். में आएंगे तो परमेश्वर का इच्छा जान நம்மை सकते हैं। குறித்து என்னென்ன பிளான் வச்சிருக்கிறான் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு हमारे வெளிப்படுத்துவார். बारे में जो जो योजना रखा है सब परमेश्वर प्रकट உங்க करेंगे। பிளான் உங்களுடைய பிளான் இல்லங்க, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். आपका योजना नहीं, परमेश्वर आपके लिए बड़ा योजना रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம திட்டங்கள் நம்முடைய சித்தத்தை துரப்படணும். हमारा इच्छा और हमारा योजना दूर डाल देना। உங்க சித்தப்படி எங்களை நடத்த ஆண்டவர். आपके इच्छा के अनुसार मुझे चलाइए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். बुलाए हुए परमेश्वर विश्वास கானானை योग्य है। சுதந்தரிக்க பண்ணுவார். कनान को अपना கானானை कराएंगे। சுதந்தரிக்க பண்ணுவார். कनान को अपना कराएंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரித்தது போல, इसराइल लोग कनान को जैसे अपना किए, கானானுடைய நன்மைகளை புசித்தது போல कनान के भलाई को जैसे खाए उन्होंने, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார்
செய்வாராக. परमेश्वर हमारे लिए उस प्रकार का भलाई देंगे। அன்றைக்கு மோசே அழைத்து வேறு பிரித்தது போல जैसे मूसा को अलग किया, மோசே அழைத்து தேவனுடைய திட்டத்தை அவனுக்கு கொடுத்தது போல बुलाकर परमेश्वर की इच्छा को जैसा उसको दिया, கர்த்தர் நமக்கு திட்டங்களை தந்திருக்கிறார். परमेश्वर हमें भी योजनाएं दिए हैं। திறப்பில நின்று ஜெபிக்கிற திட்டங்க, द्वार में रहकर प्रार्थना करने का திறப்பில योजना, நின்று ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுகிற திட்டம். द्वार में रहकर दुआएं देने का வீட்டுல योजना। யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவளை நீங்க சந்திமன்னு சொல்லி ஜெபிங்க. जो उद्धार नहीं पाए उनके लिए प्रार्थना कीजिए, परमेश्वर से मिलिए कर நீங்க பரலோகம் போகாம அவங்களும் வரணுங்க. और जाते समय वे भी आना है। அல்லேலூயா. हालेलुया। நண்டு கதை மாதிரி இருந்துடக்கூடாது. நண்டு கதை கேக்கடா केकड़ा के कहानी के समान நிறைய பேர் நண்டு கதை மாதிரி தான் இருக்கிறது. ये लोग केकड़ा के समान रहते நான் हैं। மாத்திரம் ஜோமா இருக்கணும். अच्छा रहना है। அவன் சொந்தக்காரனா இருக்கட்டும், சொக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், मेरा हमें रिश्तेदार होने दो, मेरा சுகமா இருந்தா போதும். मैं अच्छा चंगाई நான் பரலோகம் போனா போதும். मैं स्वर्ग जाएगा அந்த काफी है। இந்திய நண்டு இருக்கு பாத்தீங்களா, பிடிச்சு இழுத்து விடுறது. तो भारत के केकड़ा के समान जैसा खींचे கப்பல்ல எல்லா நாட்டு நண்டுகளையும் ஏற்றுமதி பண்ணாங்களாம். जहाज में जो है अलग अलग देश के जो है நம்ம केकड़ा डाले। இந்தியக்காரங்க வித்தியாசமானவன். और भारत का जो लोग है अलग है எப்படி थोड़ा। அட்ட பாக்ஸ்ல இருந்து வெளியே ஒண்ணா வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். वो ऐसा बॉक्स से बाहर आने लग गया। இவன் ஒண்ணு ஏற ஒண்ணு இழுத்து விடுதான். एक ऊपर जा रहा है दूसरा नीचे खींच ஒண்ணு रहा மேலே है। ஏறதா இன்னொன்னு இழுத்து விடுதான். एक ऊपर चढ़ रहा है दूसरा नीचे खींच रहा இந்திய है। நண்டா நான் இருந்துடக்கூடாது. हमें भारत के केकड़े के समान नहीं रहना சொல்றது है। புரியுதாங்க? वो लोग को समझ रहा है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நாம விரும்பணும் हमें चाहना என் है குடும்பம் முழுசா ஆண்டவருக்குள்ள வரணும். मेरा परिवार पूरा परमेश्वर நம்முடைய का आना है। குடும்பத்துல எத்தனை தலைமுறை இருக்கோ எல்லாம் ஆண்டவர் அறியணும். हमारे परिवार में जितना पीढ़ियां हैं सब இவங்க परमेश्वर जानना எல்லாம் है। ஆண்டவர் அறியணும். இவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் விரும்புங்க. वे लोग सब परमेश्वर जानना है, आशीष से रहना करके आप चाहिए। இதுவரை செயலன பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. अभी तक नहीं किए तो नाम लिखकर बोलिए परमेश्वर ने आशीष की। இவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ये लोग सबको இவங்க आशीष எல்லாம் कीजिए। உங்களை அறியணும் ये ஆண்டவரே. लोग सब आपको जानना है। எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொண்டு வருவார். लिखकर प्रार्थना कीजिए, परमेश्वर ले நீங்க आएंगे। பெற்ற சந்தோஷத்தையும் அவர்கள் आप पाए பெறுவார்கள். हुए आनंद वे भी पाएंगे। ஹalleluya. हालेलुया। அதுக்காகத்தான் உங்களை என்னை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். इसलिए परमेश्वर ने आपके आप और मुझे जड़ हमारा उखाड़ा है। ஆமென். ஆமென். என்னைக்கோ செத்து போக வேண்டியவனை இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். कब तो मर जाना चाहिए था, परमेश्वर आज आपके सामने बात करने लगा மோசே है। சின்ன பிள்ளையில செத்து போக வேண்டியவன், நான் சைன் ஹாஸ்பிடல்ல சின்னதுல செத்து போக வேண்டியவன். मूसा बचपन में मर जाना चाहिए था, मैं साइन हॉस्पिटल में मर जाना चाहिए था बचपन நானே में। சாகிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து சாகாதவன். कई बार मैं भी कोशिश उठाकर नहीं मरा हुआ हूँ। இவன் எத்தனை ஆக்சிடென்ட்ல சாக வேண்டியவன் தேவன் உயிரோட வச்சு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. इनसे तो एक्सीडेंट में मर जाना चाहिए था, लेकिन परमेश्वर जीवित रखा। தெரியுமா, தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर का इच्छा करना है क्या परमेश्वर चाहते கர்த்தருடைய हैं। சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கணும். परमेश्वर की इच्छा को करने वाले रहना விருப்பம் है। என்ன ஆண்டவரே என்னன்னு நம்ம அறியணும் முதல்ல. उनका इच्छा क्या है क्या हमें पहले जानना है। அல்லேலூயா. हालेलुया। தாவீதை போல மாறணும். दाऊद के समान बदलना है। தாவீது தேவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உடனே அறிகிறவனா இருந்தான். दाऊद जैसे परमेश्वर की बातों को जल्द जल्द पहचान என் लेता பிள்ளை था। என்கிட்ட நல்ல நெருக்கமா கேப்ரியல் இருக்கிறான்னா, मेरा बच्चा अगर गैब्रिएल जो है मेरे पास என் निकट பிள்ளை है तो இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அடுத்து பாஸ்டர்கள் இதான் செய்ய போறாங்க, मेरे हृदय का सारे बात उसको पता रहेगा। आगे पास இதைத்தான் करने वाले செய்வாங்க, அது அவனுக்கு நல்லா தெரியும். हैं। इसे वो करेंगे करके वो जानता है। அல்லேலூயா. हालेलुया। அத போல நாம இருக்கணுங்க. इसी प्रकार हम रहना தேவ है। சித்தத்தை அறிகிறவங்களா இருக்கணும். परमेश्वर की इच्छा को जानने वाले हमें அதை रहना அறிந்து है। செய்கிறவங்களா இருக்கணும். उसे जानकर करने वाले கண்களை रहना மூடு, है। நாம ஜெபிக்கலாம். आंखों को बंद करके हम எல்லாரும் प्रार्थना करेंगे। ஜெபிங்க. सभी लोग Hallelujah. प्रार्थना